ஹாய் ஆல், இன்றைக்கி வைப்ரண்ட் பைட்ஸோட எபிசோட் 2. இன்றைக்கி எபிசோடில் நம்ம பர்கர் எப்படி ஆயில் பேஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பர்கரோட டாப் லேயர் பார்த்திங்கன்னா பர்ன் டம்பர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம ஒரு பேஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி ஆன் த டாப் லேயரில் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா பர்ன் சியனா வந்து அந்த சைட்ஸில் மட்டும் நான் கொடுக்குறேன்ல அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. ஏன்னா சைட்ஸ் கொடுக்குறப்போ நம்ம அந்த சைடை ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி. ஸோ அந்த சைட்ஸில் மட்டும் வந்து பர்ன் சியனா யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த பன்னில் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா லைட் எல்லோ வந்து அப்படியே நம்ம பர்ன் சியனா கொடுத்துருக்கோம்ல அந்த லேயருக்கு கீழே அப்படியே ஒயிட் ஒரு லைட் எல்லோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கொடுக்குறோம். இந்த 3 ஷேட்ஸ் ஏன் நம்ம கொடுத்துருக்கோன்னா ஒரு நம்ம யூஸ்வலாக ஒரு பன் எடுத்துட்டோம்னா அதில் இந்த 3 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கும். அதை நம்ம இதில் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ரியலாக இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஆயில் பேஸ்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் காட்டன் பட்ஸ் தான் வந்து பிளெண்டிங்க்கு வந்து ஒரு பெஸ்ட் டூல். நெக்ஸ்ட் வந்து சால்மன் பிங்க் யூஸ் பண்ணி ஜஸ்ட் அந்த பாட்டம் ஒரு லைன் மட்டும் வந்து சால்மன் பிங்க் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டோட ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணி நம்ம பர்கரோட டாப் லேயரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீட்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் அதுக்குள்ளே ஒயிட் வச்சு ஃபில் பண்ணுறோம். ஒயிட் ஃபில் பண்ணிட்டு அகெயின் பர்ன் சியனா யூஸ் பண்ணி அந்த சீட்ஸோட எட்ஜஸில் மட்டுமே ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக அது ஃபுல்லாக வந்து அதில் எம்பெட்டடாக இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காக நம்ம அப்படி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் செஞ்சுட்டு அகெயின் வந்து நம்ம வந்து பட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணோன்னா அப்படியே வந்து ரொம்ப ரியலாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக அகெயின் பட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு லேயர் பார்த்திங்கன்னா சீஸ். இது வந்து நம்ம வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணி அது வந்து ஃபர்ஸ்ட் ஒயிட் கொடுத்துட்டு ஒயிட்டுக்கு கொஞ்சம் அடுத்த ஷேட் பார்த்திங்கன்னா க்ரே தானே. ஸோ நம்ம வந்து க்ரே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியில் அது ஒரு ஹைலைட்டிங்காக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லெச்சூஸ்க்காக அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு லைட் க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் ஆலிவ் க்ரீன் அந்த ஷேட் ஆஃப் க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு ஃபுல்லாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப் க்ரீனை வந்து அங்கங்கே கம்ப்ளீட்டாக நம்ம அது கொடுத்த மாதிரி கொடுக்காம சும்மா அங்கங்கே ஒரு எட்ஜஸில் மட்டும் கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுக்குறப்போ இந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன் நம்ம யூஸ் பண்ணுறப்போ அந்த லீவ்ஸ் வந்து இன்னுமே நமக்கு ரியலாக இருக்கும். இது வந்து ஒரு லைட் எல்லோ நம்ம மேலே பர்கரோட டாப் லேயருக்கு யூஸ் பண்ணோம்ல அதே எல்லோ தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி இந்த லெச்சஸ் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இப்போது பெஸ்ட்டாக நம்ம பண்ண போகிற விஷயம் என்னென்னா பட்ஸ் யூஸ் பண்ணுறோம். பட்ஸ் யூஸ் பண்ணி இதை பிளெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு அது நல்லா ரியலாகவே இருக்கும். அதில் இன்னும் ரியலிஸ்டிக்காக கொண்டு வரணுன்னா நம்ம பிளாக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே நம்ம எப்படி சாப் க்ரீன் கொடுத்தோமோ அதே மாதிரி பிளாக் வந்து அங்கங்கே கொடுக்குறப்போ இன்னுமே நமக்கு ரியலாக தெரியும். அதுக்காக கொஞ்சம் மட்டும்தான் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஆனியன்ஸ்க்கு நம்ம அந்த டார்க் ஷேட் ஆஃப் பிங்க் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு உள்ளே இருக்கிற லேயர் வந்து ஒயிட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்து 2 ஷேட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஷேட் வந்து நான் ஸ்கார்லெட் ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கம்ப்ளீட்டாக எதையுமே கலர் பண்ணாமல் கொஞ்சமாக கலர் பண்ணுங்கள். கொஞ்சம் இருக்கிற கேப்ஸில் வந்து நெக்ஸ்ட்டு ஷேட் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷேட் பார்த்திங்கன்னா அதை விட டார்க்கராக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து டீப் ரெட் அந்த மாதிரி ஷேட்ஸ் நீங்கள் போகலாம். இது மாதிரி டொமேட்டோஸ் முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மெல்டட் சீஸ் அந்த ஸ்லைஸ் இருக்கும்ல அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து எல்லோ கொடுத்துருக்கேன். இது வந்து டீப் எல்லோ அது யூஸ் பண்ணி ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு யூஸ் பண்ணி அதுக்கு மேலே இன்னொரு லேயர். நம்ம எப்போவுமே வந்து ஆயில் பேஸ்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த ஷேட்ஸ் நம்ம மேலே கொடுக்குறப்போ நம்ம பிளெண்ட் பண்ணால் அது ரொம்ப ரியலாக நமக்கு காட்டும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் யூஸ் பண்ணுறது. இதுக்கு அடுத்து அகெயின் வந்து வெர்மிலான் வந்து டாப் லேயராக யூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து அதை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டா நமக்கு அது நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த பேட்டி லேயர் நம்ம பண்ணோம்ல அதுக்கு வந்து எப்போவுமே வந்து டார்க் லேயர் வந்து கொஞ்சம் அவுட்லைனாக மாதிரி கொடுத்துட்டு உள்ளே வந்து கொஞ்சம் லைட் ஷேட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டார்க் ப்ரௌன் வந்து அவுட்டர் லேயராக கொடுத்துட்டு உள்ளே வந்து லைட் ப்ரௌன் வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்காம கொஞ்சம் கேப்ஸ் விட்டு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ ஆரஞ்சு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுவுமே நான் கம்ப்ளீட்டாக கலர் பண்ணல, விட்டு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் அதை பிளெண்ட் பண்ணுறப்போ நமக்கு அது ரியலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாட்டம் லேயர். அந்த பாட்டம் லேயருக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கார்லெட் ரெட் யூஸ் பண்ணி ஒரு அவுட்லைன் மாதிரி அந்த லெச்சூஸ்க்கு கீழே இருக்குல்ல ஸோ அதுக்கு வந்து அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம மேலே டாப் லேயருக்கு யூஸ் பண்ண மாதிரி அதே 3 ஷேட்ஸ் தான் இங்கேயும் மாற்றி கொடுக்க போகிறோம். பர்ன் சியனா பர்ன் டம்பர்லாம் யூஸ் பண்ணி கொடுத்தா நமக்கு ஃபைனலாக நம்மளோட பர்கர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து கீழே வந்து நான் சும்மா ஒரு ஷேடோ எஃபெக்ட் மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சால்மன் பிங்க் யூஸ் பண்ணி ஒரு லைட் ஷேட் மாதிரி பண்ணால் இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.